வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிச்சு போட்ட கோழி பக்கோடா. வெங்காய பக்கோடா கேள்விப்பட்டிருக்கீங்க. பிச்சு போட்ட கோழி பக்கோடா பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? வாங்க போகலாம் சமையலுக்குள்ள. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பிச்சு போட்ட கோழி பக்கோடா எப்படின்றது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 மெலிசா அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா மெலிசா அரிஞ்சிக்குங்க நீட்டு வாக்கில். ஒரு கை கொத்தமல்லி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தட்டிக்குங்க, அரைக்கக்கூடாது, தட்டிக்குங்க நைஸா. 2 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சிக்குங்க, சோம்பு, லெமனு, கரம் மசாலா. இது நீங்கள் வெறும் சதை வரைக்கும் வாங்கிக்குங்க. கோழி நான் 1/4 கிலோ கோழி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் தேவையானது தான் போட்டுக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர், உப்பு. இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம் வாங்க. தண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். கொதிக்குது, நல்லா கொதிக்க சொல்ல இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க முதல்ல. ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா பக்கோடாலையும் போட போகிறோம். அப்புறமா சிட்டிக்கு மஞ்சாத்தூள் போட்டுட்டு தண்ணி கொதிக்குது. இந்த பிரஸ்ட் எடுத்து இதில் போட்டுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். கோழி ரொம்ப நேரம் தேவையில்லை, 15 நிமிஷத்தில் அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 15 நிமிஷம் நல்லா கொச்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வடிகட்டியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும்ட்டு நான் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த வேக வச்சதை எடுத்து நம்ம இப்படி பிடிச்சு போட்டுக்கலாம். இப்படி பிச்சு போட்டிருக்க பாருங்க. அதை நீங்க வெறும் சதை வாங்கிக்கோங்க. நல்லா போட்டாச்சு. இப்போ சிக்கன்ல ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது, நம்ம உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வெறுமே வெங்காயத்தை நல்லா இப்படி போட்டுட்டுங்க. நல்லா வெங்காயம் பிசைஞ்சிக்கோங்க. கொத்தமல்லி, இதில் வெங்காயம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன். நான் எடுத்து வச்ச அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சும்மா கொஞ்சம் தட்டிட்டதை பாருங்கள். இப்படி தட்டிக்கணும். இப்படி தட்டிக்கங்க. தட்டிட்டு சோம்பு, கரம் மசாலா. நான் இதில் ஒரு டிஷ் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லலை. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கேன். லெமன் கொஞ்சோண்டு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். இப்போ இதில் நல்லா நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணியே போடாதீங்க. தண்ணி போடு, ஏன்னா சிக்கனில் தண்ணி இருக்குது, வெங்காயத்துலேயும் உங்களுக்கு தண்ணி வரும். அதனால் எதுவுமே போடாதீங்க, தண்ணி மட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா உதிரியாக பிசைஞ்சிக்கங்க, தண்ணி படக்கூடாது. அதில் இருக்கிற உங்களுக்கு அதுக்கப்புறம் அதுலேருந்தே உங்களுக்கு தண்ணி வடிஞ்சு வந்துடும். பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா சூடாக போட்டு கொடுத்துருங்க. ஒரு 1/2 மணி நேரம் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி விடும் உங்களுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் கூட நீங்கள் கடல மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ கொஞ்சம் போட்டுக்கணும். பாருங்க, இப்படி வருது. போட சொல்லி இப்படி வரணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா முதல்ல ஒடியும் போட்டு பாருங்க. நல்லா பொரியுது. இப்போ பண்ணிக்கங்க. இப்படி எடுத்துட்டு
கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு எப்படி வேணுமோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இதுக்கு 1/4 கிலோ இந்த மெத்தட் போதும். பாருங்க, இங்கே பாருங்க, இந்த கலர் வர சொல்ல நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப வந்து ப்ரௌனாக எடுக்கக்கூடாது, தீஞ்சிடும். அப்புறமா இது எடுக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்கேன். நான் எண்ணெயை எடுத்து போட்டுடலாம். ஆச்சு, இப்போ நான் உங்களுக்கு முதல்ல போட்டு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் மொத்தத்தி போட்டு சர்வ் பண்ண சொல்ல இப்படி போட்டுட்டு, நான் இந்த பக்கம் எண்ணெய் வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் கருவேப்பிலை போட்டுக்கணும். அந்த கருவேப்பிலையை மேலே ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணிக்கோங்க. மொறு மொறுன்னு சிக்கன் பிச்சு போட்டு கோழி பக்கோடா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.